ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பிரஸாவோட ZXi ப்ளஸ் டர்போ வேரியன்ட் வந்து நான் இன்றைக்கி ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த வண்டியில் 1 லிட்டர் என்ஜின் இருக்குதுங்க. இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 11,16,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வருதுங்க. அதுக்கு இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரஸாவோட ZXi ப்ளஸ் வேரியண்ட்டோட ஃப்ரண்ட் இப்படி தாங்க இருக்குது. பார்க்குறது செம்ம அக்ரெசிவாக பயங்கர லுக்காக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் மெட்டல் ஃபினிஷில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குரோமியமில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல சுசுக்கிக்கான லோகோ கொடுத்துருக்காங்க. சுசுக்கி கீழே வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரிக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி கிரே கலரில் இருக்கிறனால இந்த குரோமியம் எஃபெக்ட் வந்து தனியாக வந்துட்டு தெரியுதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. ஒரு கன் மெட்டல் சில்வர் ஃபீல்டில் இருக்கிறனால அதுவும் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பம்பரில் இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட் அவுட் வந்து கிரே கலர்லையும் கீழே வந்துட்டு உங்களுக்கு மேட் சில்வர்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல LED ப்ரொஜெக்டர் ஃபாக் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல LED ஹை அண்ட் லோ பீம் வந்து ப்ரொஜெக்டர் லைட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல LED DRLஸும் பார்க்க முடியுதுங்க. மேலேயும் வந்துட்டு இந்த இடத்துல பை ஃபங்க்ஷனல் LED இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட பானட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்யூவோட மசில் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து இந்த கேட்டர் லைன்ஸ்லாம் நீங்கள் நல்லாவே பார்க்க முடியுது. பானட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். ஆமாம், நல்லா கொஞ்சம் ஹெவியரான பானட்டுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின் சவுண்ட் வரக்கூடாது சொல்லி இன்சுலேஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து 1 லிட்டர் என்ஜின் இருக்குதுங்க, பூஸ்டர் ஜெட் என்ஜின். இந்த 1 லிட்டர் என்ஜினோட பவர்னு பார்த்தீங்கன்னா 110 PS 170 Nm டார்க்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட வந்துடுதுங்க. வண்டிக்கு உள்ள ஃபயர்வால் இன்சுலேஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து என்ஜின் அண்டர் பாடி கவரும் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஒரு வழியாக நம்ம 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் என்ஜினை வந்து பிரஸாவில் பார்த்துட்டோங்க. பிரஸாவில் பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து நம்மளால் இந்த SUV லைன் ஆர்ச்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் லைனும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 215, 60, 616 சைஸ் வந்து போயிருக்காங்க. டியூயல் டோன் வந்து அலைவீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி டாப் வேரியண்ட்டாக இருந்தாலும் ஃப்ரண்ட் 2 வீலுக்கு மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியருக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து எதுவும் கிடையாது. உள்ளுக்குள்ள லைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மெக்% ஸ்டட்ஸும் ரியரில் வந்து டார்ச் அண்ட் பீம்ஸும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரியர் வீல்ஸுக்கு வந்து ட்ரெம் பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபோல்டபுளோட வந்துடுங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 360 டிகிரிக்கான கேமராவும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ABC பில்லர்ஸ் வந்து பார்த்தோன்னா அதுவும் பாடி கலர்லேயே தாங்க இருக்குது. எந்த ஒரு பிளாக் அவுட்டும் வந்து பண்ணலை. இந்த வண்டியில் ஸ்மார்ட் கீ இருக்கனால உங்களுக்கு இந்த இடத்துல ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா 3995 mmங்க, 2500 mm வீல் பேஸ் வந்துடுதுங்க. 192 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட உங்களுக்கு வந்துடுதுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் வந்து வருதுங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான ரூஃப் ரெயில்ஸாக தான் இருக்குது. மேபி நம்ம இந்த இடத்துல மேலே வந்து லக்கேஜஸ்க்கு வந்து ஒரு கேரியர் போட்டுக்கலாங்க. பூட் ஸ்பேஸே நல்ல பூட் ஸ்பேஸ் தரனால நமக்கு மேலே கேரியர் போட வேண்டியது இருக்காது. பட் இருந்தாலும் ஸ்ட்ராங்கான அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப் ஆண்டனாவும் பார்க்க முடியுதுங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குவார்ட்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பூட் ஆக்சஸ் பண்ணும்போதும் சரி, பின்னாடி உட்காரவங்களுக்கும் சரி கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் வந்து வராதுங்க. ரியர் டைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து உங்களுக்கு LED ஃபங்க்ஷனில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த லைட் வந்து ஹாலஜன் ஆகும். இந்த லைட் வந்துட்டு இது ரெண்டுமே வந்து ஹாலஜன் ஃபங்க்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் ஹைப்ரிட்கான இந்த இடத்துல ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. பூஸ்டர் ஜெட் அப்படிங்கிறதுக்கான டர்போ பேட்சிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். இந்த இடத்துல ஒரு சுசுக்கிக்கான லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரீஸாக்கான பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹை ரூப் ஸ்டாப் லேம்ப் வந்துடுதுங்க. டிஃபாகர்ஸ் வந்துடுது. வைப்பர் வித் வாஷர்ஸ் வந்துடுதுங்க. இந்த இடத்துல ரியர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரஸ்ட் அலுமினியம் ஃபீல்டில் வந்துட்டு பம்பர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லைங்க. பட் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் வந்து 328 லிட்டர் சேம் பூட் ஸ்பேஸ் தாங்க. பேஸ் மாடல்லேருந்து ஸ்பேர் வீலுங்கிறதும் பேஸ் மாடல்லேருந்தே கிடையாது. டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட்ட தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல வந்து ஒரு போட் லேம்ப் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பார்சல் குக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே வந்து ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. சீட் வந்து 60-40 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வேணுங்கிற மாதிரி மடிச்சுக்கலாம். உங்களுக்கு மடிக்கும் போது இன்னுமே அதிகமான பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு பெரிய மேசிவான ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. 48 லிட்டர் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி லெஃப்ட் சைட்லேயே வந்து ஃபியூல் டேங்க் இருக்குதுங்க. இந்த வண்டியோட டிரைவர் சைடு எப்படிங்கிறத பார்த்துடலாங்க.
டிரைவர் சைடு டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். டோர் வந்து நல்லாவே ஒய்டராகவே ஓப்பன் ஆகுதுங்க. உள்ளே ஏறிடலாம். வண்டிக்குள்ளே ஏறியாச்சு. வண்டி என்ஜினை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. 3 சிலிண்டராகவே இருந்தாலும் எந்த ஒரு ரம்பிள் நாய்ஸும் இல்லைங்க. வண்டி ஸ்மூத்தாகவே ஆன் ஆகிடுது. ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லெதர் ராப்பிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்னு பார்த்தோன்னா நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்குமே சேமாக தான் வருதுங்க. இந்த இடத்துல ஸ்மார்ட் ஹைப்ரிடுக்கான பேட்சிங்கை நம்ம பார்க்க முடியுது. இந்த வண்டி டாப் வேரியண்ட்டுனால ஸ்க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துடுதுங்க. அதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸும் வந்து வந்துடுதுங்க. இந்த பக்கம் வைப்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வந்து இல்லைங்க. டிரைவர் சைடு ஆல் 4 டோர் பவர் விண்டோஸ் வந்துடுதுங்க. அப்புறம் டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் டவுன், ஒன் டச் அப் அந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாக் அண்ட் அன்லாக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ லாக்கான பட்டன் இருக்குதுங்க. பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல், அப்புறம் பவர் ஃபோல்டபுளுக்கான கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹெட் அப் டிஸ்பிளேக்கான பட்டன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஹெட் அப் டிஸ்பிளே வந்து பார்க்க முடியுதுங்க. பிரிசாவில் ஹெட் அப் டிஸ்பிளே வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், அப்புறம் 360 டிகிரிக்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாருக்கான கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான ஆன் ஆஃப் சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் வைக்கிறன்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஏதோ திங்ஸ் வச்சுக்க முடியாது. வாட்டர் பாட்டிலுக்கான இடம், இந்த இடத்துல வாட்டர் பாட்டிலுக்கான இடம் இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கரும் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. அது போக ட்விட்டரும் வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் 10.1 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. போக ஒரு 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆட்டோக்கான ஆப்ஷன் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் போய் ஆட்டோ ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்க முடியுங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோக்கான உங்களுக்கு சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியுங்க. நம்ம மேனுவலாகவும் நமக்கு தேவையான மாதிரி கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். அப்புறம் கீழே வந்தோன்னா இந்த இடத்துல 120 வாட்ஸுக்கான பவர் சாக்கெட்டும், இந்த இடத்துல யூஎஸ்பி மீடியாக்கான கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் 6 ஸ்பீடுக்கான மேனுவல் கியர் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. வித் குரோம் ஆக்ஷன்ஸ் வந்து கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட ஸ்மார்ட் கீ வந்து இதுதாங்க. இது டாப் வேரியண்ட்டாகவே இருந்தாலும் இதில் டிக்கி ஓப்பனுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுக்கல. இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல மூவபிள் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜும் இருக்குதுங்க. வண்டியோட டேஷ்போர்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரிபிள் டோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு நார்மல் பிளாக், இந்த இடத்துல கிளாசி பிளாக், அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. க்ளவ் பாக்ஸோட ஸ்பேஸ்ன்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு டீப் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குலாம் வந்து உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷனுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்ட்ரோல் நாபிங் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா ஆன் ஆஃப் வந்து பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கேங்க. எனக்கு ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது. பட் ஆனால் இந்த டிரைவர் சீட்டை வந்து நம்மளால் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் நமக்கு தேவையான அளவுக்கு கீழே இறக்கிக்க முடியும், ஏற்றிக்க முடியும். நமக்கு தேவையான அளவுக்கு ஹெட்ரூமையும் நம்ம பார்த்துக்க முடியும். நமக்கு பாண்ட் விசிபிலிட்டி நல்லா சூப்பராக ஒரு 100% தெரியுதுங்க. இந்த கார்னர்ட்டும் அந்த கார்னர் ரொம்ப கிளியராக தெரியுது. அதனால் நமக்கு எந்த அளவுக்கு வேணும்னாலும் நம்ம கீழே வந்து சீட்டை வந்து இறக்கி வச்சுக்கலாங்க. சீட்டில் சைட் சப்போர்ட் நல்லா இருக்குங்க. முதுகுக்கும் சப்போர்ட் நல்லாயிருக்கு, இடுப்புக்கும் சப்போர்ட் நல்லாயிருக்கு, கால் வைக்கிற இடமும் சப்போர்ட் நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா தொடைக்கு வந்து டீசெண்டான சப்போர்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளச்சுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால் வைக்கிறதுக்கான ஒரு டெட் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கிளச்சை ஆக்சஸ் பண்ணுற கால் வைக்கிற இடம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க. அப்புறம் இந்த வண்டியில் டில்ட் அண்டு டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் வீல் வந்துட்டு இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியுதுங்க. அப்புறம் டிரைவர் சைடு பார்த்திங்கன்னா டிக்கெட் ஹோல்டருக்கான இடம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சர் சைடு பார்த்தோன்னா வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு லைட் ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஹேலோஜனில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 ஹேலோஜன் லைட்ஸ் வந்துட்டு கேபினுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு SOS வந்து பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சன்ரூஃபுக்கான கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சன்ரூஃப் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுதுங்க. அப்புறம் டிரைவரை தவிர மற்ற எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ஸ்மூத்தான கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பின்னாடி சீட்டுக்கு போய் பின்னாடி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஒரு ஓப்பன் பண்ணுறேன்.
டோர் வந்து நல்லாவே ஒய்டராக ஓப்பன் ஆகுதுங்க. நம்ம உள்ளே இப்போ ஏறிடலாம். பட் கீழே இந்த இடத்துல ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து ஈஸியாக ஏறி இறங்க முடியுங்க. டிரைவர் சீட் உள்ள வந்து ஏறிட்டேன். எனக்கு ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஹெட்ரூம் இருக்குது. இந்த இடத்துல இந்த சன்ரூஃப் போகிறதுக்கான இடம் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறனால இந்த ஹெட்ரூம் வந்து எனக்கு பின்னாடி இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு LXi வேரியன்ட் போடும்போது பார்த்திங்கன்னா சன்ரூஃப் கிடையாது. அதனால் இந்த இடம் வந்துட்டு இதே மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுங்க, நீட்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்பேஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக 2 பேருக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. சென்ட்ரல் உட்காரவங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வித் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. டாப் வேரியண்ட்டாகவே இருந்தாலும் இந்த வண்டியில் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வந்து போயிருக்காங்க. பின்னாடி உட்காரும்போது மட்டும் மைல்டாக அந்த 3 சிலிண்டரோட வைப்ரேஷன் வந்து என்னால் ஐடியில் இருக்கும்போது மட்டும் ஃபீல் பண்ண முடியுதுங்க. டிரைவிங்கில் கண்டிப்பாக 100% அதை நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிராப் ஹேண்டில் வித்து கோட் ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி எந்த ஒரு சன் பிளைண்டர்ஸும் கிடையாது. அப்புறம் டிரைவர் சைடு அண்ட் கோ டிரைவர் சைடுக்கு மட்டும் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் லாக் அண்ட் அன்லாக் வந்து பார்த்திங்கன்னா குரோமியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பவர் அண்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல திங்ஸ் எதுவும் வச்சுக்க முடியாதுங்க, சும்மா கைப்பிடிக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த இடத்துல ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இங்கே ஸ்பேஸ் இல்லை பெருசாக. அப்புறம் ரியரில் ஸ்பீக்கர் வந்து இருக்குதுங்க. காலை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட்டு உட்காரதுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது. முட்டிக்கும் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. தொடைக்கும் சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குதுங்க. இந்த இடத்துல ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 பவர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டைப் ஏல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல சின்ன ஹம்ப் இருக்குங்க. அந்தளவுக்கு இந்த அளவுக்கு உட்காரவங்களுக்கு ஓகே தான். நடுவில் கிட்ஸ் உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் கிட்ஸுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரியவங்க உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆனால் 3 பேர் வந்து கண்டிப்பாக தாராளமாக இந்த வண்டியில் உட்காந்து போகலாங்க. அந்தளவுக்கு ரியரில் வந்து ஸ்பேஸ் இருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிம்மிங் IRVM வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Brezza ZXi ப்ளஸ் டர்போ வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ABS வித் EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டியில் இருக்குதுங்க. அது போக ஸ்மார்ட் கீ வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் ஆட்டோ IRVM 10.1 இன்ச்சு ஸ்க்ரீன் வித் 6 ஸ்பீக்கர்ஸுங்க, டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்டியரிங் வீலு, 2 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸு, இந்த மாதிரி நல்ல ஒரு பேக்கேஜாகவே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அது போக பிளைண்ட் ஸ்பாட் மிரர் வார்னிங்கு, 360 டிகிரி கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனையுமே இந்த வண்டியோட வந்துடுதுங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுவும் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கிறதே ஒரு சூப்பரான விஷயம். நல்ல மைலேஜ் கண்டிப்பாக எடுக்கலாம். இன்றைக்கி இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ABT மாருதி கோயம்புத்தூருங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் டீல்ஸிங் கொடுக்க டெஸ்ட் ஈவென்ட் புக்கிங்க்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ஆன் ரோட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13,90,000 வருதுங்க. இந்த காஸ்ட்டுக்கு இந்த வண்டியில் இந்த ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அஃபோர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத கீழே வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் அதை தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.